தமிழ்நாடு சட்டமன்றம் மிகப்பெரிய வரலாற்று பின்னணி கொண்டது. எப்படிப்பட்ட வரலாற்று பின்னணினா, பெரிய பெரிய சிந்தனையாளர்கள், சொற்பொழிவாளர்கள், நல்லா பேசக்கூடியவங்க, அவங்க பேசுனதெல்லாம் புத்தகம் போடக்கூடிய அளவுக்கு திறமை கொண்ட உறுப்பினர்களை கொண்ட அவை அது. பேரறிஞர் அண்ணாவாகட்டும், அப்புறம் டாக்டர் கலைஞராகட்டும், நாவலர் நெடுஞ்செழியன் ஆகட்டும், 1967க்கு முன்னாடி காங்கிரஸ் உறுப்பினர்களில் நிறைய பேர் பேசியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நீதி கட்சி இருந்தப்போ கூட நீதி கட்சி அரசாங்கத்தில் இருந்த மிக சிறந்த சிந்தனையாளர்கள்லாம் பேசியிருக்காங்க. அவங்க பேசினதெல்லாம் புத்தகமாக வெளியிட்டிருக்காங்க. கலைஞரும் சரி, அண்ணாவும் சரி, அண்ணாவின் சட்டமன்ற உரைகள், கலைஞரின் சட்டமன்ற உரைகள் அப்படின்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் எம்ஜிஆருடைய சட்டமன்ற உரைகள் கூட இருக்குது. பெரிய அளவில் அவர் பெரிய சொற்பொழிவாளர் இல்லாமல் இருந்தாலும் கூட எதிர்கட்சி உறுப்பினர்கள் எதனா கேள்வி கேட்டாங்கன்னா அதை பதிலளிக்கக்கூடிய திறமையும் திராணியும் உள்ளவர்களாக இருந்திருக்காங்க. ஜெயலலிதா ஒருபடி மேலே போய் உள்ளுக்குள்ளேயே சவால்லாம் விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய வரலாற்று பின்னணி கொண்ட சட்டமன்ற அவையில் கடந்த ஆட்சியில் ஸ்டாலின் அவர்களும் முதல்வராக இருந்திருக்காங்க. எந்த ஒரு எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் அவங்களுக்குரிய நேரத்தை ஒதுக்கி அவரை பேச விட்டு அந்த பேச்சுக்கு உடனடியாக பதில் சொல்லக்கூடிய திராணியும் தெம்பும் அறிவும் சிந்தனையும் இருந்திருக்கு பொதுவாக முதல்வர்களுக்கு. தமிழ்நாட்டு வரலாற்றில் இது வரைக்கும் இருந்த முதல்வர்கள் எல்லாருமே எப்படின்னா, எதிர்கட்சி உறுப்பினர்களை பேச விட்டு அல்லது எதிர்கட்சி தலைவர்கள் பேசுகிறத கேட்டுட்டு அதற்கான பதிலை அங்கேயே அப்பயே சொல்கிற ஒரு திறமை வாய்ந்தவர்கள். ஆனால் இன்றைக்கி நடக்கிறது என்ன? 2 நாள்களாக சட்டமன்றம் இருக்குது. வெளியில் பொதுக்கூட்டங்கள்லையும் தன் ரசிகர்கள்கிட்டையும் மூச்சு முட்டை கையை வசதி பேசிட்டு நான் தன் டைம் சொல்லியிருக்கேன், டைம் இஸ் கவுண்டிங் நான் இப்படிலாம் பேசின ஆள் வாய்ச்சவரால் பேசிக்கிட்டு ரொம்ப சவுண்டு விட்டு பேசிட்டு சினிமா டைலாக்லாம் பேசிட்டு பஞ்ச் டைலாக்லாம் பேசினவர் கடந்த 2-3 நாட்களாகவே சட்டசபையில் பார்த்திங்கன்னா உம்முன்னு இருக்கார். செத்து போன கரப்பாம்பூச்சி மாதிரியும் அடிபட்ட பம்பு மாதிரியும் சுருண்டு போய் இப்படியே மூஞ்சி வச்சுக்கிறது இருக்குது. சட்டமன்ற அவையில் பேசக்கூடிய அவை, அந்த அவையில் பேசணும். ஒரு முதல்வராக அவைக்கு வர்றவர் முன்னக்கூட்டியே ப்ரீ பிளான்டாக வரணும். கடந்த 2 நாட்களாக என்னென்னலாம் நடந்திருக்கு, தமிழ்நாட்டில் என்ன நடந்திருக்குங்கிற முன்னறிவோடு வரணும். அவருக்கும் உளவு பிரிவு இருக்குது, அதிகாரிகள் இருக்காங்க, ஆலோசனை சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அவைக்கு வரணும். விஜய் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தாவேக்க ஆட்சி எப்படி உருவாயிருக்கு அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் மூலயமா உருவாகினாதான், ரீல்ஸ் மூலயமா உருவானதா சொல்கிறாங்க. அப்படி ரீல்ஸ்னால கடந்த 2 நாளாக பார்த்துருக்கணும். அப்படி என்ன கேள்வி கேட்டாங்க எதிர்கட்சி உறுப்பினர்கள்? ஏன் சோஃபாவை ஒவ்வொரு தடவையும் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி சோஃபாவை ஒரு தடவை வீட்டுக்கு போகுது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. 2வது என்ன கேள்வி, ஏன் அந்த ஆஸ்தான ஜோதிடரை ஆலோசகராக நியமிக்கணும்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி சில்லி கொஸ்டின்ஸ் 2-3 கொஸ்டின்ஸ் தான். இதுக்கு எந்திரிச்சு பதில் அளிக்க தரல. இது சனாதனம் வளர்க்கக்கூடிய அரசா இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அது அங்கேருந்து எந்திரிச்சுன்னு உடனே பதில் அளிக்கக்கூடிய சிந்தனையும் அறிவும் வளர்த்துக்கணும். முதல்வர் ஆயாச்சுல, முதல்வர் ஆயிட்டாரு அப்படின்னா அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் வச்சுக்கணும். சும்மா